முட்டை மாசு குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, 4 முட்டை இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூளும், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையையும் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு வதங்கின உடனே பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயத்தையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் இந்த சமயத்தில் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்த உடனே பெருசாக தக்காளியாக இருந்தால் 1, சின்னதுன்னா 2 அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதிலேயே அது நல்லா வெந்து வதங்கி வந்துடும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வச்சிடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கி வந்திருக்கும். இன்னும் கூட அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் சேர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்பு மல்லித்தூள் சேர்க்கணும். முட்டையோட எண்ணிக்கையும் இதில் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவு வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை, ஒரு முட்டையை 8 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி அதில் போட்டு நல்லா லேசாக புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா முட்டையிலையும் அந்த கிரேவி படுற அளவுக்கு நல்லா புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிரேவி எல்லாத்துலேயும் பட்ட உடனே இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. தூவி அதையும் கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போடணும். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸ் கூட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிடலாம்.